எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சுங்க. நீங்க இதுவரைக்கும் ஒண்ணுமே படிக்கல அப்படினாலும் ஓகே. ஒரு சில மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே உங்களுக்கு நாங்க வந்து குடுக்குறோம். 2000 கேள்விகளுக்கு மேல இருக்கும். ஒவ்வொரு கேள்விகளும் முக்கியமானது தான். நீங்க இதுவரைக்கும் ஒண்ணுமே படிக்கல அப்படினாலும் ஓகே. இந்த மெட்டீரியலை வாங்கி படிச்சுட்டு போங்க. கடைசி வாய்ப்பு. இந்த வருடத்துக்கான கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி அடுத்து எப்போ நமக்கு தெரியல. அதனால நீங்க படிச்சீங்களோ படிக்கலையோ நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படினாலும் ஓகே. இந்த கேள்விகள்லாம் நல்லா பார்த்துக்கங்க. நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன், அரைகுறையா பார்த்துருக்கேன், சுமாரா பார்த்துருக்கேன். யாரா இருந்தாலும் ஓகே. இந்த மெட்டீரியலை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குவலா இருக்கும். ஒரு கேள்வி தமிழ்ல இருக்கு அப்படின்னா அது இங்கிலீஷ்ல இருக்கும். இது போன்ற வந்து இந்த இந்த ஒரு மெட்டீரியலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 864 பக்கங்கள் இருக்கு. ரைட்டுங்களா? இதே போல இது கம்ப்ளீட் சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், சயின்ஸ் ஓகேங்களாங்க. அது நீங்க எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் ஓகேங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் வாங்கி பார்த்துட்டு போங்க. கிளியர் பண்ணுறதுக்கு கடைசி வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு கொடுக்குறதெல்லாம் பண்ணுறோம். எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இந்த பதிவு போட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த பயனுமே கிடையாது. சரிங்களா? எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதனால இந்த உடனே வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கிலீஷுக்கு தனியாக இருக்கும், தமிழுக்கு தனியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய எல்லாமே கொஷின் ஆன்சர் தான். 8778963630 ஓகேங்களா? 149 ரூபா போட்டுருக்குறோங்க. கடைசி நேரத்தில் நம்ம அமௌண்ட்லாம் கொடுத்து நம்ம பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணிவிட்டு 8778963630 ஓகேங்களா? 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 149 போட்டுருக்காங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோனாலும் ஓகே. சரி 40 தான் முடியும், 50 தான் முடியும், 80 தான் முடியும், எவ்வளோனாலும் ஓகே. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் படித்து கிளியர் பண்ணணும். என்எஸ்டபிள்யூ எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க காட்டணும். அவ்வளோதான். பேமெண்ட் பண்ணிவிட்டுங்க. 8525049011 இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. வித்தின் ஒரு ½ ஹவர்க்குள்ளே. நான் கொஞ்சம் ஸ்பீடாக, ஏன்னா எக்ஸாமினேஷன் வர வந்துருச்சு, அதனால ஸ்பீடாக வந்து மெட்டீரியல் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். இந்த மெட்டீரியல் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட என்எஸ்டபிள்யூ டெட் பேட்ச் மாணவர்களுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவா அதுவா யூடியூபா அதுவா இதுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த செகண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓகே. அதனால் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. 140 இதுவே ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் பாஸ் பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணுறது தான் பிக்கஸ்ட் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி கம்ப்ளீட் ஸ்டடி சோர்ஸும் கொடுத்துருவோம். அதுவுமே நீங்கள் செட் பார்த்து சும்மா கண்ணா பின்னான்னு பார்த்துட்டு போனாலாம் ரொம்ப கஷ்டங்க பாஸ் ஆகிறது. அட்லீஸ்ட் இதுவாச்சும் பார்த்துட்டு போனால் ஆல்ரெடி நம்ம 6th 10th படித்தது தான். பள்ளி பருவத்திலையும் படித்தது தான். நம்ம மதிப்பிருக்கிற ஆசிரியர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு டச் இருக்கும். இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம்னாலும் அதுக்கான ஒரு டச் இருக்கும். டெய்லி டெஸ்ட், சர்ப்ரைஸ் டெஸ்ட் அதுக்கான இதுவும் இருக்கும். கம்ப்ளீட் ஸ்டடி சோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் கிளிக் பண்ணி காட்டிட்டுங்களா? பார்த்தீங்களா? இங்கிலீஷுக்கு தனி ஃபோல்டர், மேக்ஸுக்கு தனி ஃபோல்டர், சைக்காலஜிக்கு தனி ஃபோல்டர், சயின்ஸுக்கு தனி ஃபோல்டர், சோஷியல் சயின்ஸுக்கு தனி ஃபோல்டர், தமிழுக்கு தனி ஃபோல்டர். பார்த்தீங்களாங்க? எல்லாத்துக்கும் தனி ஃபோல்டர். எல்லாத்துலேயுமே எல்லாமே டேட்டா இருக்குது, கண்டென்ட் இருக்குது. இப்போ தமிழ் அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தமிழுக்குள்ளே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டடி சோர்ஸ் கொடுத்துருப்போம். இப்போது இந்த ஸ்டடி சோர்ஸை விட உங்களுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ மெட்டீரியலுங்கிறது சோர்ஸ் தான். தமிழ், இங்கிலீஷு கம்ப்ளீட்லி சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அண்ட் மேக்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களாங்க? மேக்ஸ் இருக்கும். சைக்காலஜி தவிர்த்து டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருப்போம். சைக்காலஜி தவிர்த்து மீது எல்லாமே நாங்களே இது பண்ணியிருக்கிறோம். 2+2 இது தான். ஒன்றும் கிடையாதுங்க. லாங்குவேஜ் 2 அதை நல்லா பார்த்துட்டு போங்க. 30 60 கேள்வி, 150 60 கேள்வி கையில். அவ்வளோதான். மீதி 2 சப்ஜெக்ட் ஏதோ 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. 30 அது ஒரு 60. இது 4 சப்ஜெக்ட்டுக்கே நமக்கு 120 மார்க்குங்க. அதுக்கு மேலே என்ன வேணுங்க? 180க்கு 120. அந்த ஒரு 30 தப்பு பண்ணாலுமே 90 மார்க் கையில். புரியுதுங்களா? அதனால் இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. நம்மளோட என்எஸ்டபிள்யூல தமிழகம் முழுவதும் 1200+ மதிப்பு இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணி சிறப்பாக படித்து அந்த பேட்சையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துருப்போம். என்எஸ்டபிள்யூ 1 வருஷம் ஹோல்டில் இருந்தாலும் வந்த பிறகு ஒரே மாதத்தில் இத்தனை மாணவர்கள் ரைட்டுங்களாங்க. தமிழகம் முழு இத்தனை மாணவர்கள் அதே போல் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கிறோம், பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அதுக்கான முயற்சி மதிப்பு இருக்கிற மாணவர்கள் எடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே அனைத்தும் நம்ம வந்து ஆல்ரெடி மாணவர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்மளோட என்எஸ்டபிள்யூ டிஎன் பேட்ச் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறனால தான். இது கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறோங்க. அதுக்கான கூலி தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டடி சோர்ஸும் கொடுத்துருவோம். அதே போல் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். எல்லாமே ஓகேங்களா? இந்த ஒன் டேயில் நீங்கள் கச்சா மூச்சான்னு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னாலாம் ரொம்ப கஷ்டங்க. சரிங்களாங்க? ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட்டு நீங்கள் எதையாச்சும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி ஸ்ட்ரைக் ஆகி கிளியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளில் படித்து கிளியர் ஆகக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஒரு நாளில் படித்து கிளியர் ஆகக்கூடாதுன்னு. ஆல்ரெடி நான் பள்ளி பருவத்தில் படிச்சிருக்கிறேன். நான் ஆசிரியராக இருக்கிறேன். எனக்கு அது தெரியும். நான் இந்த கேள்வி பார்த்துட்டு போனேன். மேபி அந்த கேள்வி வந்துருச்சு. நான் எழுதினேன். நான் ஃபஸ்ட் மார்க் இல்லைங்க. நான் குவாலிஃபை மார்க் எடுத்தேன். நான் டெட் 2025 குவாலிஃபைட்னு சொல்லிட்டு போகலாமே. என்ன சொல்கிறீங்க? ஒரு நாள் எப்படி முடியும்? 2 நாள் சும்மா இதே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது பதிலாக ஏதாவது நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஓகேங்களாங்க? அவ்வளோதாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பே பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணிவிட்டு
வாங்கி படிங்க, அவ்வளோதாங்க சொல்லுவேன். கடைசி அப்போ எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பார்த்துருக்கலாமே, இது பண்ணியிருக்கலாமேன்னு எதை யோசிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பயனும் கிடையாது. சரிங்களா? இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியுங்க என்னால். இது சொல்லணுன்னே இல்லைங்க உண்மையாலுமே. ரைட்டுங்களா? சொல்லும். பட் இருந்தாலும் நமக்கு ஒவ்வொரு மாணவரும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு மாணவரும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரிங்களாங்க? இதனால் இந்த பேட்ச்னாலேயோ இது நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறனால எங்களுக்கான ஒரு பயன் அப்படிங்கிறது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. என்எஸ்டபிள்யூ இத்தனை பேர் கிளியர் பண்ணி அதுதான் மெயினாக இருக்குது. அமௌண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சரிங்களா? இத்தனாயிரம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, பரிசு கொடுக்க போகிறது கிடையாது. எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியம். அதனால தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ரைட்டுங்களா? ஓகேங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.